வணக்கம். உங்களுடைய வாகனத்தில் பெட்ரோல் அதாவது எரிபொருள் செலவை குறைக்க வேண்டுமா? கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கான சில வழிகளை நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதை குறைக்கிறதால எங்களுக்கு அதிக தூரம் நாங்கள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, எங்களுக்கு பணச்செலவு மிக குறைவாக இருக்கும். எங்களுடைய வாகனத்தினுடைய பாவனை காலம் உயரும். முதலாவது விஷயம், எங்களுடைய வாகனம் நாங்கள் பாவிக்கின்ற போது அந்த வாகனத்திலே நாங்கள் பயணிக்கின்ற போது வாகனத்தினுடைய டயர் பகுதி, இந்த டயர் பகுதியில் காற்றினுடைய அளவு, அதாவது நாங்கள் எவ்வளவு காற்று அந்த டயருக்கு நாங்கள் அடிக்கிறோம்ன்றதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். அதாவது ப்ரெஷர் அதிகளவாகவும் இருக்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாகனத்துக்கண்டு விதிக்கப்பட்ட அளவில் அந்த டயருக்கான காற்று அதுக்குள்ளே அடிக்கப்பட்டிருக்க வேணும். அதனை தெளிவாக தெரிஞ்சு கொண்டு நீங்கள் காற்றின் அளவு அடிச்சிருக்க வேணும். காற்று எந்த வகையிலும் குறையக்கூடாது. அதிகரித்தாலும் அதனை உங்களுக்கு அதிகரிக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உதறல்கள் வாகனத்தில் தெரியும். ஆகவே அந்த காற்றை குறைச்சி கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் தொங்கலில் குறைச்சி கொள்ளக்கூடாது. காற்று எப்பயுமே அளவில் அதிகமாகத்தான் இருக்க வேணும். ஆனால் குறையாத அளவில் காற்றை பார்த்துக்கொள்ளணும். இது குறைகிற மாதிரி இறுக்கமாக இருந்தால் அந்த வாகனத்தை நாங்கள் ஒரு மணலில் ஓட்டுறதுக்கு ஒரு வாகனத்தை நாங்கள் மணலில் ஓட்டினோம்னு சொன்னால் அந்த வாகனம் மிகுந்த சிரமப்பட்டு தான் அந்த இன்ஜின் வேலை செய்து கொண்டு இருக்கும். சிரமப்பட்டு இன்ஜின் வேலை செய்கின்ற போது அந்த என்ஜினுடைய பெட்ரோல், அதாவது எரிபொருள் உள்வாங்குகின்ற தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ எரிபொருள் உள்வாங்குகின்ற தன்மை நாங்கள் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் வாகன டயர்களுக்கு இருக்கின்ற அந்த காற்றினுடைய அளவை நாங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள வேணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமும் கூட. இரண்டாவது விஷயம், வாகனத்தில் நாங்கள் எங்களுடைய இயந்திரத்துக்கு, இன்ஜினுக்கு வாகன ஒயில் சரியாக மாற்றப்பட்டுள்ளதான்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடிக்கடி மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். குறிப்பாக ஒரு வாகனத்திற்கான ஒயில் மாற்றம் சிறிய வாகனங்களுக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பின்பு மாற்றணும்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம். அதே மாதிரி பெரிய வாகனங்களுக்கும் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பிறகு மாற்றணும்னு அறிஞ்சிருப்போம். இந்த குறிப்பிட்ட அளவான கிலோமீட்டருக்கு விடவும் மேலதிகமாக நாங்கள் அதை பாவிக்கின்ற போது வாகனம் இயங்குகின்ற போது வாகனத்தினுடைய வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எரிபொருளோட உள்ளெடுப்பும் அதிகமாக இருக்கும். இப்போ எரிபொருள் அதிகமாக உள்ளெடுக்கின்ற போது வாகனத்தின் எரிபொருள் செலவு எங்களுக்கு அதிகமாகும். அதே நேரத்தில் இந்த ஒயில் மாற்றாமல் நாங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போது வாகனத்தின் உட்பாகங்கள் தேய்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உட்பகுதிகள் தேய்வடைகிறதால எரிபொருள் உள்செல்கின்ற வீதம் அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் அந்த ஒயில் மாற்ற அந்த செயற்பாட்டை நாங்கள் ரெகுலராக சரியாக செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுடைய வாகனத்தினுடைய 20% எரிபொருள் செலவு குறைவடையும். அப்போ எங்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்ன நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், நாங்கள் பயணிக்கின்ற இடங்களை முதலே பிளான் பண்ணி கொள்ளணும். இது சாதாரணமாகவே சொல்லுவாங்க, நாங்கள் போகிற இடத்தை பிளான் பண்ணி செல்லணும்னு சொல்லி, திட்டமிட்டு செல்லணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னமே எந்த இடம் முதல் அண்மையில் இருக்குது, ரெண்டாவது எதுக்கு போய் எந்த ஓர்டரில் நாங்கள் போய் வர்றது எங்களுக்கு இலகுவாக இருக்குமென்று நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு அந்த திட்டமிட்டு கொண்டு நாங்கள் ஒரு பயணத்தை இல்லாட்டி ஒரு வேலையை செய்ய போகல எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் இல்லாமல் ஒரு இடத்தை நாங்கள் போய் வரக்கூடியதாக இருக்கும். இதால் எங்களுடைய எரிபொருள் எங்களுடைய நேரம் மிகுந்த அளவில் சேமிக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த 3 விடயங்களை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எரிபொருள் செலவை எங்களுக்கு இப்போ எவ்வளவத்தை நாங்கள் இந்த 3 விடயங்களையும் கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த 3 விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டோம்னா எங்களுடைய எரிபொருள் செலவு மிக குறைவாக எங்களுக்கு செலவழிகிறதையும் எங்களோட பாக்கெட்டில் இருந்து போகிற பணத்தின் அளவும் குறைவாக இருக்கும். என்று சொன்னால் குறிப்பாக எங்களுடைய நாட்டில எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் பெட்ரோலினுடைய எரிபொருளுடைய விலை மிக அதிகமாக இருக்குது. அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், மிக அதிகமாக இருக்குது. இதற்கான ஒரு நபர் செலவிடுகின்ற செலவு மிக அதிகமாக இருக்குது. நாளாந்தம் போய் வர்றது ஒரு நபராக இருந்தால் அவர் இதுக்கு அதிகமாக செலவிடுகின்றார். பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம். ஒரு பெரிய வாகனத்தில் போகின்றவராக இருந்தாலும் அவர் அதிகமான பெட்ரோலோ இல்லாட்டி டீசலோ செலவழிக்க வேண்டி வரும். அதற்காக அதிகமான பணத்தை அவர் இழக்க வேண்டி வரும். ஆகவே இதனால் நாங்கள் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்துவோமா இருந்தால் எங்களுடைய வாகனத்தின் எரிபொருள் செலவு மிக குறைவாக இருக்கும். இது மட்டுமல்லாது இன்னும் சில விடயங்களும் இருக்கின்றன. நான் அதை காலைப்போக்கில் நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். இவை மிக முக்கியமான விடயங்கள். முதல்ல எங்களால் செய்யக்கூடிய மிக அவசரமான
விடயம் தான் இந்த 3 விடயமும். டயரினுடைய காற்று, இயந்திரத்தினுடைய ஆயில், 3வது நாங்கள் எங்களுடைய திட்டமிடலான பயணம். இவற்றினை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய எரிபொருள் செலவு மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள் வரும், எங்களுடைய பணமும் சேமிக்கப்படும். ஆகவே இதனை ஒரு பயனுள்ள தகவலாக கொண்டு இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.